இந்த ரெண்டு குதிரைங்களும் தனியா ஓடி வந்துருச்சா இல்ல யாராவது வந்து நிறுத்திட்டு விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல गाइस. அங்க பாருங்க गाइस, ரெண்டு ஹார்ஸ் வந்து நின்னுட்டு இருக்குது. எங்க காருக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்ஸ் வந்து நின்னுட்டு இருக்குது गाइस. நம்ம வீட்டுக்கிட்ட ரெண்டு குதிரை இருக்கு. யாரு கொண்டாந்து நிறுத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. போய் பார்க்கலாம். எட்டி உடச்சிருமான்னு பயமா இருக்குது. வாங்க போலாம். கொஞ்சம் கிட்டக்க பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். பின்னாடி பாருங்க குதிரை இருக்கு. இந்த ரெண்டு குதிரையுமே வந்துட்டு இங்க half an hour நின்னுட்டு இருக்குது गाइस. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி வந்து நின்னுட்டு இருக்குது गाइस. என்னத்தையும் வந்துட்டு கீழே பாத்துக்கிட்டு இருக்குது அந்த புல்லு கிட்ட. ஆனா என்னத்த பாக்குது அப்படின்ட்டு தான் தெரியல. இந்த ரெண்டு குதிரைங்களும் தனியா ஓடி வந்துருச்சா இல்ல யாராவது வந்து நிறுத்திட்டு விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல गाइस. ஆனா ரெண்டுமே வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுகிட்டே இருக்குது. நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ரெண்டு குதிரையில ஒரு குதிரை வந்துட்டு புல்லு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு गाइस. ஆனா இன்னொரு குதிரை மட்டும் இன்னுமே வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரியே வந்து நின்னுட்டு இருக்குது. என்னன்னே வந்துட்டு தெரியல. இந்த ரெண்டு குதிரையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரெண்டு குதிரையுமே வந்துட்டு என்னத்தையோ பார்த்து பயந்து போயிருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெரியுது गाइस. எனக்கு ரெண்டு குதிரையுமே வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி வந்து நிக்குது. நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. இந்த ரெண்டு குதிரையுமே வந்துட்டு யாராவது வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காங்களா அல்லது அந்த ரெண்டு குதிரையுமே வந்து நடந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. என்னன்னு தெரியல. அந்த குதிரை திடீர்னு திரும்பி நிக்குது. என்ன गाइस, அந்த குதிரை பாட்டு போய்கிட்டு இருக்குது गाइस. ரெண்டு குதிரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குதிரையுமே வந்து போய்கிட்டு இருக்குது गाइस. என்ன गाइस இது? அந்த குதிரைங்க பாட்டுக்கு வந்தது, அதுங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது மறுபடியும் எங்கேயோ. எங்கதான் போகுதுங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் இருங்க. அங்க பாருங்க गाइस, அந்த ரெண்டு குதிரையுமே வந்துட்டு அங்க போயிடுச்சு. அங்க பாத்தீங்களா, ஒரு காக்கா போயிட்டு அந்த குதிரை மேல உக்காந்துக்குச்சு. இந்த ஒரு சீனை பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்குது गाइस. அதுல ஒரு குதிரை மேல ஒரு காக்கா வந்து உக்காந்துட்டு இருக்குது. ரோட கிராஸ் பண்றதுக்கு பாத்துட்டு இருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையா இப்ப அந்த ரெண்டு குதிரையும் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்தாண்ட வளைஞ்சு அப்படிக்கா போயிட மாட்டிருக்குது गाइस. நான் கூட அந்தாண்ட வளைஞ்சு அப்படிக்கா போயிருமான்ட்டு பார்த்தா அங்க போயிட்டு புள்ள சாப்பிட்டுட்டு இருக்குது गाइस. ரெண்டு குதிரையுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நின்றுட்டு இருக்கு गाइस. உங்களுக்கே வந்து தெரியும் எங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்றது. எவ்வளோ தூரத்துல வந்து நின்றுட்டு இருக்குன்றது பாத்துக்கோங்க गाइस. எனக்கு தெரிஞ்சு தனியா தான் அந்த குதிரைங்க ரெண்டும் வந்திருக்கு. பாருங்க गाइस, எவ்வளோ
தூரத்தில் அந்த ஒரு குதிரை இருக்கு அப்படின்றத முன்னாடி வந்து தான் இங்கே இருந்தது. இப்போ பார்த்தா அங்கே போயிடுச்சு. இன்னொன்று வந்து முன்னாடி எங்கேயோ போயிடுச்சு. ஒன்னே மட்டும் அங்கே நின்று புல் சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்மளால் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. 2 குதிரையுமே வந்து தனியாக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கேருந்தோ வந்து வழி தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அண்டு மறுபடியும் அந்த 2 குதிரையும் எங்கேயோ வந்து போயிடுச்சு.